ஹாய் கைஸ், இன்றைக்கு பார்க்க போகிற சாப்பாடு வந்து இடியப்ப கொத்து. எப்படி இந்த இடியப்ப கொத்தை இலகுவாக வீட்டிலேயே செய்து கொள்ளலான்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். இடியப்ப கொத்து செய்கிறதுக்காக நாங்கள் தேவையான மரக்கறிகளை வந்து வெட்டி வச்சிருக்கிறோம். இடியப்பத்தை வந்து நம்ம துண்டு துண்டாக பிச்சு கொள்ளுவோம். நாங்கள் பச்சரிசி மாவை வறுத்து தான் இந்த இடியப்பத்தை செய்திருக்கோம். உடல் இடையை குறைக்கிறவங்களாகட்டும், சுகர் இருக்கிறவங்களாகட்டும், அவங்க வந்து சிவப்பரிசியை பயன்படுத்தி இந்த இடியப்பத்தை செய்து கொள்ளலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் சுத்தமான எண்ணெயை ஊற்றி கொள்ளுவோம். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு இடித்து வச்சிருந்த வெள்ளைப்பூடு இஞ்சியை சேர்த்துக் கொள்ளுவோம். வெட்டி வச்சிருந்த வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பையை சேர்த்துக் கொள்ளுவோம். கரட்டை சேர்த்துக் கொள்ளுவோம். கோவாயை சேர்த்துக் கொள்ளுவோம். வெட்டி வச்சிருந்த லீட்ஸை சேர்த்துக் கொள்ளுவோம். ஆகையும் பதங்கோணம் வண்டி இல்லை, லேசாக பிரட்டி விட்டு கொள்ளுங்க. நாங்கள் வந்து 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் வந்து 2 முட்டையை சேர்த்துருக்கோம். நீங்கள் வேணுமெண்டா எக்ஸ்ட்ரா முட்டையை ஆட் பண்ணி கொள்ளலாம், இன்னும் சுவையாக இருக்கும். முட்டை வந்து அடி பற்றி பிடிக்காமல் அந்த மரக்கறியோடு சேர்ந்து நல்லா அவியோணும், அந்த அளவுக்கு பிரட்டி கொள்ளுங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்வோம். இதோட வந்து சிக்கன் குழம்பை வந்து சேர்த்துக்கொள்வோம். இப்போ வந்து பிச்சு வச்சிருந்த இடியப்பத்தை சேர்த்துக்கொள்வோம். சுவையை வந்து மெருகூட்டுறதுக்காக தேவையான அளவு சோயா சாஸையும் சேர்த்துக்கொள்வோம். தேவையான அளவு தக்காளி சோஸையும் சேர்த்துக்கொள்வோம். நல்லா கொத்துற மாதிரி பிரட்டி விட்டுக் கொள்வோம். நாங்கள் குழம்பு ஊற்றக்குள்ளேயே இறைச்சி சேர்த்துக்கொண்டோம். இன்னும் கொஞ்சம் இறைச்சி சேர்த்துக்கொள்வோம். இடியப்ப கொத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக் கொள்வோம். நான் ஊற நாய் பார்க்க நான் உண்ணல் ஆகாது. பக்கத்தில் டோக் இருந்தால் டோக்கும் கொடுத்து சாப்பிடுங்க. டோக் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணுமென்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.